ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்கள் கரூர்ல பிறந்தவர். அவர் IIM லக்னோல படிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல எழுதி IPS பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அமைப்புல உள்ளவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அவர்கள் தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்தவர். அவர் 2021 இருந்து 2025 வரை அவர் ஒரு தலைவராக நீடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் IPS படிச்சது மற்றும் கர்நாடகத்துல அவர் ஒரு IPS அதிகாரியா வேலை பார்த்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல தகவல் நம்ம அவருக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ணாமலையோட ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி, லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ரமாயி, குருவும் வக்ரமாயி, செவ்வாயும் வக்ரமாயிருக்காங்க. அவருடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்துல கேது இருக்காரு, 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, குரு வக்ரமாயிருக்காரு. ஒரு ஜாதகத்துல குரு லக்னத்தை பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய யோக ஜாதகம். அந்த அமைப்பு திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஜாதகத்துல இருக்கு. குரு கிரகம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குரு லக்னத்தை பார்க்கறதுனால ரொம்ப நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்ற அமைப்புல அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சந்திரன் பார்த்தீங்க, அவர் 12ஆம் இடத்துல சந்திரன் வலதுபுரி சந்திரனா இருக்காரு. அதே மாதிரி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. சூரியன், சுக்கிரன், ராகு, புதன். இது ஒரு நல்ல அமைப்பு. 11ஆம் அதிபதியான புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமாய் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. சூரியன் திக்பலம் ஆனாவே ஒரு மனிதனுக்கு தேவையான அதிகாரம், அரசு அனைத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். அதிகாரமான அமைப்பு கிடைக்கும். அரசியல் அமைப்பு நல்லா இருக்கும். இப்ப இது சிம்ம லக்னமாகி லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியான சனி 3ஆம் இடத்துல உச்சமாயி வக்ரமாயி இருக்காரு. இது சனி என்னைக்கு உச்சமானாவே அது ஒரு வக்ரமானதான் அதனுடைய பலன்கள், கெடுபலன்கள் இருக்கும். அதனால 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால அவருக்கு எதிரிகள் இருப்பாங்க. ஆனா எதிரிகள் அவரை வீழ்த்த முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி ராஜ யோகாதிபதியான செவ்வாய் சனியோட வேற சேர்ந்திருக்காரு. அதனால எதிரிகள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் அவரை வீழ்த்துறது ரொம்ப கடினம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம். அவர் நல்ல அரசியல் ஆழ்வாக இருந்தாரு. படிப்புலையும் நல்ல திறமையா இருந்தாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர தசையில சந்திர புத்தியில IPS ட்ரைனிங் ஆனாரு. சுக்கிர தசை ராகு புத்தியில அவர் போஸ்டிங் கிடைச்சது, ப்ரொமோஷனை கொடுத்தது. சந்திரன் ஏன் IPS ட்ரைனிங் கிடைக்கிறது, சுக்கிர தசை சந்திர புத்தியில எப்படி IPS ட்ரைனிங்ல அவர் ஒரு வேலைக்கு போற அளவுக்கு அவர் அமைப்பு உருவாச்சு அப்படின்னா அந்த சுக்கிர தசையில சந்திர புத்தி. சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்தை சந்திரன் வலதுபுரை சந்திரனாகி ஆட்சியாகி பார்க்கறதுனாலதான் அவங்களுக்கு அந்த சுக்கிர தசை சந்திர புத்தியில IPS ட்ரைனிங் கிடைச்சிது. சுக்கிர தசை ராகு புத்தியில போஸ்டிங், அவருக்கு IPS போஸ்டிங் கிடைச்சது. அந்த ஒரு அருமையான அமைப்பு தான் அந்த ராகு கொடுத்துருக்காரு. ஏன்னா ராகு சூரியனோட சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ராகு பதவியை கொடுத்தது. அதே ராகு தான் ப்ரொமோஷனையும் கொடுத்துருக்கு. சுக்கிர தசையில ராகு புத்தியில ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஜாதகத்துல சுக்கிர தசையில குரு புத்தியில அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் அப்படிங்கிற போஸ்ட் கர்நாடகா பெங்களூர் அப்படிங்கிற இடத்துல அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கு ஜாதகத்துல. ஏன்னா அந்த குரு ஆட்சியாகி வக்ரமாகி லக்னத்தை பார்க்கறது அவருக்கு பேர், புகழ், அந்தஸ்து,
அனைத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிர திசை சனி புத்தியில அவருக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து, அதாவது நேரடியா மக்களா கலக்கணும். அவர் வந்து போலீஸ் போஸ்டிங் விட்டுட்டு அரசியல் இறங்கியிருக்காரு. ஏன்னா சுக்கிர திசையில சனி புத்தி பாத்தீங்கன்னா, சனி வந்து 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியான சனி வந்து உச்சமாயி வக்ரமாயி இருக்கிறதுனால அவர் வந்து அந்த வேலையை விட்டுட்டு அவர் வந்து விவசாயம் அப்படின்னு கால்நடை அப்படிங்கிற அமைப்புல அவர் இறங்கியிருக்காரு. ஏன்னா விவசாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் தான் கால்நடை அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சனி. அந்த சனி இருந்ததுனாலதான் அவருக்கு வந்து அந்த விவசாயத்துல மிகப்பெரிய ஈடுபாடு இருந்திருக்கு. அடுத்து சுக்கிரதசை சனி புத்திலேயே அவருக்கு வந்து பிரசிடென்ட் போஸ்ட், அதாவது தமிழக பாஜக மாநில தலைவர் போஸ்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த போஸ்ட் கிடைச்சோடனே அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பேசு பொருளா, அவருடைய தமிழ்நாட்டிலேயே பேசு பொருளா அவருடைய ஜாதக அமைப்பு இருந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர திசையில புதன் பத்தி, புதன் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி, அதாவது வெற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அதனால அவருக்கு சுக்கிர திசை புதன் பத்தியிலே பேச்சு திறமையான தன்னுடைய கடினமான பேச்சு திறமையான பேர் புகழ் அந்தஸ்து அனைத்தையும் பெற்றாரு. இன்னொன்னு சிம்ம இலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியான புதன் புத்தி, அது வாக்குஸ்தான புத்தி. அதனால அவருடைய பல மேடைகள்ல நல்ல அதிகமான பேச்சு திறமையால அவருடைய மக்களை கவரக்கூடிய அளவுல இருந்தாரு. அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த சுக்கிர திசையில புதன் புத்தி கொடுத்தது. ஏன்னா புதன் வந்து ஒரு வாக்கு வியாபாரம், அதே மாதிரி அதிகமான பேச்சு திறமை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன். அந்த புதன் புத்தியில தான் அவர் வந்து மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்தார் தமிழ்நாட்டுல. அடுத்து வந்து குரு லக்னத்தை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய யோகம். சூரியன் திக்பலமாக இருக்கிறது ஒரு யோகம். கடந்த 2.5 ஆண்டு காலமாக அவருக்கு வந்து அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த அஷ்டமச்சனி தான் அவரை வந்து ஒரு அலைச்சல், நிம்மதி இல்லாத அமைப்பு, தூக்கமின்மை, அலைச்சல், கடின உழைப்பு, இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் கொடுத்தது. அந்த காலகட்டத்துலதான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய உடம்பால, அதாவது சாட்டையால உடம்ப அடிச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி, ஏன்னா அந்த அஷ்டமச்சனி அப்படித்தான் அவரை வந்து ஒரு கொண்டு போகும், ஒரு கடினமான வேலைகளை கொண்டு போகும். அந்த அஷ்டமச்சனி விலகினது பிறகு அவரு அந்த பதவியிலேருந்து விலகிட்டாரு. இப்போதைக்கு அவருடைய வாழ்க்கை, அவருடைய எண்ணங்கள் பார்த்தீங்க, மனசு அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும், நல்லா அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த அமைப்பு தான். ஏன்னா அஷ்டமச்சனி விலகிருச்சு. அஷ்டமச்சனி விலகின பிறகு அதுக்கு பிறகு அவருக்கு நல்ல அருமையான யோகம்லாம் ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ வந்து நடக்கக்கூடிய சுக்கிர தசை முடிஞ்சு அடுத்து சூரிய தசை ஆரம்பிக்கும். சூரிய தசை அவருக்கு அரசாங்கத்துல மிகப்பெரிய உயர் பதவியை கொடுக்கும், மத்திய அரசுல மிகப்பெரிய பதவியை கொடுக்கும். அது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா கூட இருக்கலாம், இராணுவத்துறையில கூட இருக்கலாம். அதே மாதிரி பல அம்சங்கள்ல அவருக்கு வந்து உயர் பதவி கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாகி இருக்கிறது ஒரு யோகம். இன்னொன்னு லக்னாதிபதி தசை வர்றது மிகப்பெரிய யோகம். ஒருவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி தசை வர்றது மிகப்பெரிய யோகம். அந்த லக்னாதிபதி அவருக்கு 10ஆம் இடத்துல திக்பலமாகி இருக்கிறது மிகப்பெரிய யோகம். லக்னத்தை குரு வேற பாக்குறாரு, அது ஒரு மிகப்பெரிய யோகம். வளர்புரை சந்திரன் வேற இருக்காரு, அதுவும் ஆட்சியாகி வளர்புரை சந்திரனாகி சந்திரன் ஆட்சியாகி இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதனால அவர் வெளி மாநிலத்துல மிகப்பெரிய உயர் பதவிகளை வருங்காலங்கள்ல அவர் அடைவாரு. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான ஜாதகம் தான் திரு கே அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம். அவருடைய ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம், ரொம்ப தெளிவா இருக்கு. லக்னத்துல லக்னாதிபதியான சூரியன் வந்து திக்பலமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த மாதிரி பல யோகங்களையும் விதி விலக்குகளையும் அடங்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இந்த ஜாதகம் இருக்கு. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைவாரு. வருங்காலங்கள சூரிய தசை முடிஞ்சு அடுத்து சந்திர தசையும் அருமையான யோக தசை தான். ஏன்னா சந்திர தசை வளர்புரை சந்திரன் ஆகி ஆட்சியாகி இருக்கிறதுனால அவர் வெளி மாநிலங்கள்ல கடந்து டிராவல்ஸ் இந்த மாதிரி இதுல அதிகமா இருப்பாரு. வெளியுறவுத்துறை மந்திரியா இருக்க கூட அமைப்பு இருக்கு அவருடைய ஜாதகத்துல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல யோகமான ஜாதகம் தான் திரு கே அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தை விளக்குனதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால இந்த ஜாதகம் எப்படி குவாலிட்டியான ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதியையும் லக்னத்தையும் குரு பார்த்துட்டா அது ஒரு யோக ஜாதகம். ராசி அதிபதியையும் குரு பார்த்துட்டா அது ஒரு மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் திக்பலமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த மாதிரி
பல அம்சங்கள் பொதுவான விதிகள்லாம் இவருடைய ஜாதகத்திலேயே பொருந்தி வருது. 6ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது. 6ஆம் அதிபதியான சனி உச்சமானாலும் வக்ரமானது ஒரு நல்ல அமைப்பு. எதிரிகள் அவருக்கு இருப்பாங்க, ஆனா எதிரிகள் அவரை வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஜாதகம் தான் திருச்சி அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம். நன்றி, வணக்கம். அடுத்த தலைப்புல நம்ம ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். புரட்சி கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஜோதிடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விதிகள், விதி விலக்குகள் அப்படிங்கிற அமைப்புல நம்ம துல்லியமா பலன் சொல்ல முடியும். அதாவது ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை, மறைவு ஸ்தானம், ஸ்தானபலம், திக்பலம், அயனபலம், சேட்சபலம் அப்படிங்கிற அமைப்புல தசா புத்தி, அந்தரம், சூட்சமம், காலம் அப்படிங்கிற அமைப்புலையும் அஸ்தமனம், இந்த மாதிரி பல அம்சங்களை நட்பு, பகை, இந்த மாதிரி அமைப்புலையும் ஜாதகங்களுடைய விதிகள், விதி விலக்குகள் அப்படிங்கிற அமைப்புல லட்சக்கணக்கான விதிகளையும் விதி விலக்குகளை அடங்கிய ஜோதிடத்துல இன்னும் பல நுணுக்கமான விதிகள், விதி விலக்குகளை நம்ம பார்க்க முடியும். ஜாதகத்துல இன்னும் பல நம்ம நுணுக்கமான விதிகள், பல அம்சங்களை, யோகங்களை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நன்றி, வணக்கம்.